டிவிகேலேருந்து யாரும் கலந்துக்காம பாஜகவும் அதிமுகவினர்லேருந்து கலந்துக்கிட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, அது எப்படிங்க நீங்கள் பார்க்குறீங்க? வேற அவருக்கு தெரியாதுங்க. வாரம் ஒரு தடவை இது பண்ணும்போது மீட்டிங்கில் ஏறி ஒளரி தேடிவிட்டார். அவர் என்னத்த மீட்டிங்கில் பேசுகிறார்? கொள்கை எதிரினார். இவன் கொள்கை என்னப்பா அது சொல்லுப்போ, எதுக்கு அவங்க எதிரின்னு கேட்டால் அது தெரியல அவருக்கு. என்னத்தை தெரியும், எழுதி கொடுத்தா அப்படியே படிச்சுட்டார், மனப்பாடம் பண்ணிட்டார். ஒரு வாரத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணாக்க அவர் வளர்றாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதம் தேவைப்படுது ஒரு ரிஹர்சல் கொடுக்கறது, வசனம் எழுதுறதுக்கு, மானிட்டர் பார்க்கறதுக்கு, எல்லாத்தையும் சேர்த்து அவர் மேடைக்கு கொண்டு வரதுக்கு 3 மாதம் தேவைப்படுது. ஒரு வாரத்துக்கு போனதில் 2 மீட்டிங்கில் காலி ஆகிட்டார். ஆக ஒரு வாரம் 10 அவருக்கு கூட்டம் சேர்ந்து நெரிசல் வருதுங்கிறீங்க. பரந்தூருக்கு போனார் விமான நிலைய போராட்டத்துக்கு, யாரும் சாகலை. அனிதாங்கிற ஒரு பெண்ணுக்கு இதுக்கு போனார், ஒரு தெருவில் ரோட்டில் காக்கா இல்லை, அவர் பாட்டு கூட்டுக்கு போனார், வந்துட்டார், ஒன்றும் ஆகலை. கள்ளக்குறிச்சி விஷசாரம் இதுக்கு போனார், அங்கே யாரும் ஒன்றுமே ஒரு கூட்டமும் இல்லை. ஐயா வந்தார், காரில் ஏறார், போயிட்டார். கரூரில் மாத்திரம் ஏன் கூட்டம் வந்தது? இதை வச்சு ஒரு சம்பவத்தை, ஏன்னா செந்தில் பாலாஜி ஒரு கூட்டத்தை 30 விழா நடத்தி 4 லட்சம் பேரை காட்டி விட்டார். அதுக்கு கவுண்டர் பண்ணுங்கிறதுக்காக இது போட்டாங்க. இதனுடைய அவுட்கம் என்னாச்சு? அந்த 30 விழாவினுடைய நிகழ்ச்சி பூராத்தையும் மறைச்சிட்டு இதை பற்றி பேசுகிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதை மறைச்சாங்களோட இதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அதே சமயத்தில் அது அவங்களுக்கு எதிராக மாறிடுச்சு. பகல்காம் தாக்குதல் மாதிரி ஆகிப்போய். பகல்காமில் மோடியே மாட்டினார், இதில் விஜய் மாட்டிக்கிட்டாரு, அங்கே புல்வாமாவில் அர்ணாப் கோஸ்வாமி மாட்டினார். இவங்க கிட்ட யார் சேர்ந்தாலும் காலி ஆகிடுவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம்.